வணக்கம் ரிதி. கர்நாடகா மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியது. இதன் காரணமாக கர்நாடகாவில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு அதாவது 2 லட்சம் கன அடியை தாண்டி தற்பொழுது தமிழகத்திற்கு தண்ணீரானது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழகத்திற்கு விடப்படும் தண்ணீரானது படிப்படியாக ஒகேனக்கலை கடந்து மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 16ஆம் தேதி 44 அடியாக இருந்தது. அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அதாவது அணை வரலாற்றின் 90 ஆண்டு அணை வரலாற்றில் தற்பொழுது 43வது முறையாக மேட்டூர் அணை 120 அடியை எட்டியுள்ளது. தற்பொழுது மேட்டூர் அணை 120 அடியை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுமையாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. 16 கண் மதகு வழியாக 1,70,500 கன அடி நீர் முழுமையாக அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணை சுற்றியுள்ள பண்ணவாடி, அடிப்பாலாறு, செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதே போலத்தான் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி கரையோர மாவட்டங்களான 11 மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுமையாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேலும் வருகின்ற 18ஆம் தேதி ஆடி 18ஆம் தேதி அதாவது மேட்டூர் அணையில் நீராடுவது வழக்கம். தற்பொழுது நீர் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதால் யாரும் நீராட வர வேண்டாம். அதே மாதிரி மீன் பிடிக்க செல்லவோ, குளிக்கவோ, நீச்சல் அடிக்கவோ இந்த பகுதியில் தடை செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஒரு அறிக்கையும் தற்போது வெளியிட்டுள்ளார். அரசு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டும்தான் ஆடி 18 அன்று நீராட வேண்டும். அதே போல தீயணைப்பு துறையினரும் தற்பொழுது அதாவது அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு உபகரணங்களோடு காத்திருக்கும் பணியும் தற்பொழுது ஈடுபட்டுள்ளனர். எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாத வகையில் அந்த பகுதி முழுவதும் தீயணைப்பு துறையினர் தற்பொழுது காத்திருக்கின்றனர். முழுமையான பாதுகாப்புடன் தற்பொழுது ரோந்து பணியும் அந்த பகுதியில் மேற்கொண்டு வருகிறது. அதாவது விதிமுறையை மீறி யாரேனும் குளிக்கிறார்களா, அத்துமீறி உள்ளே நுழைகிறாரா என்று கண்காணித்து காவல்துறையினர் அந்த பாதுகாப்பையும் செய்து வருகின்றனர். தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து முழுமையாக 16 கண் மதகு வழியாக 1,70,000 கன அடி நீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. உபரி நீர் செல்லும் ஆட்பறித்து கொட்டும் காட்சிகள் நீரின் அழகை காண்பதற்காக அந்த 16 கண் பதகு வழியாக ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் அங்கு நின்று கூடியிருந்து ஆர்ப்பரித்து செல்லும் நீரின் காட்சிகளை பார்த்து புகைப்படம் எடுத்து ரசித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அந்த பகுதி முழுவதும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏராளமான பொதுமக்கள் இந்த ஆர்ப்பரித்து செல்லும் நீரை காண்பதற்காக அந்த பகுதியில் குவிந்து வருகின்றனர். ரிதி.